அதிமுகவில் நிர்வாகிகள் எப்படி உண்மை பேசுகிறாங்கன்னு நான் பார்த்துருக்கோம். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போய் கூட்டணி வைக்கும்போது என்ன சொல்லிட்டு போனார்? சென்னை ஏர்போர்ட்டில் என்ன சொன்னார்? நான் கட்சி ஆஃபீஸ் பார்க்க போகிறேன்னார். சரி, டெல்லி ஏர்போர்ட்டில் போய் கேட்குறாங்க, சார் யாராவது சந்திக்க போகிறீங்களா? கிடையாதுங்க, என் கட்சி ஆஃபீஸ் பார்க்க வரேன், நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் என் கட்சி ஆஃபீஸ் திறந்தேன், நானும் நேர்லேயே பார்க்கல அப்படின்னு சொன்னார். கடைசியில் யாரை பார்த்தாரு? எப்படி கூட்டணி அமைந்தது? சரி, அவராவது ஒரு கட்சி தலைவர், அவருக்கு ஒரு 1000 காரண காரியம் இருக்கலாம், உண்மையை வெளிப்படையாக சொல்லிவிட்டு போனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அதோட ஒரு படி மேலே யார்? செங்கோட்டையன். இங்கே செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி திறந்துட்டு, அப்புறம் எனக்கு மன உளைச்சல் காரணமாக மன நிம்மதிக்காக ஹரித்வார் போய் ராமரை வழிபடுகிறேன்னாரு. ஹரித்வார் ராமரையா பார்த்தாரு? யாரை பார்த்தாரு? அமித்ஷாவை பார்த்தார். டெல்லி போய் அமித்ஷா பார்த்தார். இப்போ நீங்கள் டெல்லி போய் அமித்ஷா பார்க்குறதுக்குன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பி போனவர் ஹரித்வார் போகிறேன் ராமரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனார். அப்போ நீங்கள் சென்னை மனைவி பார்க்க போனேன், மனைவி பார்த்தன்றது எப்படி நம்புறது? இது உடனே பாஞ்சிக்கிட்டு வருவாங்க, யோ அவர் ஒய்ஃபு எங்கே சிகிச்சை பெறுகிறார், இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் தான் நம்புவியான்னு. எல்லா டிவியும் பிரேக்கிங் போடுறாங்க. டிடிவி வீட்டில் லஞ்சில் ஒன்றா லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு முக்கியமான நபர்களுக்கு தெரியும். லஞ்சில் மீட் பண்ணாங்க. சரி, அது மட்டும் இல்லை, அன்று இரவே கோட்டூர்புரத்தில் செங்கோட்டையனுடைய உறவினர் வீட்டில் ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறார். சரி, வெறும் ஓபிஎஸ் உடன் சந்திப்பு கோட்டூர்புரத்தில் நடக்கலை. ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி, மனோஜ் பாண்டியன், மைத்திலிங்கம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பார்க்கிறார்கள்.